இருப்பதை போல ஆளுங்கட்சி தரப்பு தொடர்ந்து வினையாற்றி கொண்டிருக்கிறது. அவற்றினுடைய ஒரு சான்றுதான் இந்த அவையிலும் இப்பொழுது நடந்திருக்கிறது என்பதை முதலிலே நான் பதிவு செய்கிறேன். பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த விவாதத்தை துவக்கி வைத்து பேசினார். 2016ஆம் ஆண்டு உரி தாக்குதல் நடந்த பொழுது ஆளுங்கட்சி என்ன சொன்னதோ, 2019ஆவது ஆண்டு பாலக்கோட் தாக்குதல் நடந்த பின்னணியில் ஆளுங்கட்சி என்ன சொன்னதோ அதுவே தான் இன்றைக்கு மீண்டும் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் பேசிய இவ்வளவுக்கும் பிறகு இந்த தீவிரவாத தாக்குதல் பகல்காமில் எப்படி நடந்தது? தாக்குதல் துவங்கி 1.5 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு உதவியோ தகவலோ அரசுக்கு கிட்டியிருக்கிறது என்ற செய்தி எவ்வளவு பெரிய வெட்கக்கேடானது. 3 அடுக்கு பாதுகாப்பின் தோல்வி, ராணுவத்தின் தோல்வி, சிஆர்பிஎஃப் தோல்வி, ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினுடைய தோல்வி,